எதுக்குடா என்னோட போட்டோ இந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்க? முதல்ல டெலீட் பண்றா. ஏய் அதெல்லாம் முடியாது. இந்த ஒரு போட்டோ மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை போட்டோ அனுப்புறேன் பாரு. முதல்ல போனை வை. என்னப்பா அவன் மறுபடியும் போட்டோலாம் அனுப்புறானா? இரு, அவன் போன்ல உன் போட்டோலாம் வராத மாதிரி பண்ணுவோம். நான் தான் போட்டோ அனுப்பிட்டேனே மணி, அப்புறம் எப்படி அவன் போன்ல வராம இருக்கும்? இருப்பா, இந்தா நீ வாட்ஸ்அப்பில் எந்த ஃபோட்டோ அனுப்புனாலும் அவன் மொபைலில் வராது. போட்டோலாம் வராதா? வராது. இப்போ ரீசெண்டாக சுகந்திக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. சுகந்திக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோம்னா அந்த ஃபோட்டோ அவங்க ஃபோனில் வராமல், அதாவது கேலரியில் சேவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புனா அதை கேட்க விடாமல் பண்ணுறதுக்கு, அதை வச்சு அவங்க மிரட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டேட்டஸ் போடுறப்ப என்ன பண்ணா தப்பிக்கலாம்? இப்படி யாருக்கும் தெரியாத வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பத்தி இப்போ உனக்கு சொல்லித்தரேன். நான் தான் போட்டோ அனுப்பிட்டேனே மணி. அது சரி, நான் அனுப்பின போட்டோ எப்படி அவன் போன்ல சேவ் ஆகாம இருக்கும்? அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இப்போ என்னோட வாட்ஸ்அப்புக்கு போட்டோ இல்லைன்னா வீடியோ ஏதாச்சும் ஒன்று அனுப்பு. அனுப்பிட்டேன். இப்போ நீ அனுப்பின போட்டோ வந்து டவுன்லோட் ஆகிருச்சு. இப்போ என்னோட கேலரியில வாட்ஸ்அப் இமேஜஸ்ல போய் பார்த்தா நீ அனுப்பின போட்டோ இருக்கா? ஆமா இருக்கு. இப்போ இதுவே என்னோட ப்ரொஃபைலில் போயிட்டு அட்வான்ஸ் சாட் பிரைவசி அப்படிங்கிற ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதே ஃபோட்டோவை அனுப்பு. அனுப்பிட்டேன். அனுப்பிட்டியா? இப்போ நீ அனுப்பின ஃபோட்டோங்கிறது டவுன்லோட் ஆகிருச்சு. அதே மாதிரி இப்போ என்னோட கேலரியில் வாட்ஸ்அப் இமேஜில் போய் பார்த்தா நீ அனுப்பின ஃபோட்டோங்கிறது இல்லை. பார்த்தியா? ஆமா மணி, நான் அனுப்பின ஃபோட்டோவே இல்லை. இல்லையா? ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னா, இப்போ நீ இதை ஆன் பண்ணி வச்சிருக்கீல, இந்த ஆப்ஷன் அவங்களுக்கும் தெரியும், அதை ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் அவங்களுக்கும் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் நீ அனுப்புகிற ஃபோட்டோ, நீ அனுப்புகிற வீடியோவை அவங்க ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் கிடைக்கலாம் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தும் அப்புறம் எதுக்கு இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சின்ன சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான். இன்னும் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நீ வந்து ஃபோட்டோ அனுப்புகிறப்ப அந்த ஒன் டைம் இருக்குது பதில் அதை கிளிக் பண்ணிட்டு அனுப்புனீங்கன்னா உனக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஓப்பன் வந்துடும். அந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கவே முடியாது. இல்லை இன்னும் சேஃப்டியாக இருக்கணும், நீ ஃபோட்டோவே அனுப்பக்கூடாது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா கேலரியிலே சேவ் ஆகாமல் இருக்கிற அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கே மணி, அப்போ உடனே இதை நான் ஆன் பண்ணி வச்சிடுறேன். நல்லது, இப்போ உடனே ஆன் பண்ணி வச்சிரு. அடுத்த ட்ரிக்ஸை கேளு. இப்போ நம்ம அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை அவங்க கேட்க விடாமல் பண்ணலாம். நீ ஆளுக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புவீல? அட ஏன் மணி, நான் அனுப்புன வாய்ஸ் மெசேஜ் வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்கான். இப்போ அப்படி மிரட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்னா, இப்போ எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன். ஹலோ மணி. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டியா? ஹலோ மணி. இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜை நான் எத்தனை நான் வேணால் கேட்கலாம், யாருக்குன்னா அனுப்பலாம். இதை வந்து வச்சு மிரட்ட கூட செய்யலாம். இப்போ இதுவே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறப்ப ஒன் டைம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நம்ம வாய்ஸ் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு தான் கேட்க முடியும், அடிக்கடி கேட்க முடியாது, அதை வச்சு மிரட்ட முடியாது, அதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. எங்கே ஒன் டைம் போட்டு அனுப்பிவிடு. ஹலோ மணி, சாப்பிட்டியா? இந்த மாதிரி வாய்ஸ் வந்துருச்சா? இப்போ இதை வந்து ஹலோ மணி, சாப்பிட்டியா? இப்போ இந்த வாய்ஸ் நோட்டை நான் ஒரு தான் கேட்க முடியும். ஓப்பன்ட்டு வந்துருச்சு. இதை வந்து நான் அடுத்து கேட்கவே முடியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் தான் இருந்துச்சு. இப்போ வாய்ஸ் மெசேஜும் கொண்டு வந்துட்டாங்க. இனி வந்து என்ன மணி பிரயோஜனம்? இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு அனுப்புற எல்லா வாய்ஸ் நோட்டுக்கும் ஒன் டைம் போட்டு அனுப்பியிருப்பேன். இப்பதான் விஷயமே தெரிஞ்சு. சரி விடு. இப்போ அடுத்த ட்ரிக்ஸை கேளு. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட குரூப்பில் இருப்போம். அந்த குரூப்பில் ஃபுல்லாக ஏகப்பட்ட மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நோட்டிஃபிகேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும். அட ஏன் மணி, ஸ்கூலு காலேஜுன்னு ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்டாங்க. பத்தாவதுக்கு என் ஆள் வேற அவனோட ஃபேமிலி குரூப்பில் வேற சேர்த்து விட்டான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குட் மார்னிங் குட் நைட்டுன்னு 1008 நோட்டிஃபிகேஷன் வருது. கஷ்டம்தான். இப்போ இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வர வேணாம், எனக்கு ரிப்ளை பண்ணுற மெசேஜ் இல்லை என்னைய மென்ஷன் பண்ணுற மெசேஜுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணலாம். அது எப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட குரூப்புக்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் நோட்டிஃபை ஃபார் அப்படின்ல போயிட்டு ஆளுக்கு பதில் ஹைலைட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றை மென்ஷன் பண்ணுற நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுற மெசேஜுக்கு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வருமே தவிர குரூப்பில் வர எல்லா மெசேஜுக்கும் நோட்டிஃபிகேஷனுங்கிறதே வராது. நிம்மதி. பாடா, நல்ல விஷயத்த சொன்ன மணி. வெளியே அந்த செட்டிங் ஆன் பண்ணி வைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்ல தொல்லை தாங்கல மணி. எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. சரி, அடுத்து சொல்ல போகிற ட்ரிக்ஸு இந்த ஸ்டேட்டஸ் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இப்போ நீ எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்குலாம் போறீன்னு வச்சுக்கவேன், கண்டிப்பாக போயிட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுப்பேன். அந்த ஃபோட்டோலாம் என்ன பண்ணுவேன்? எந்தெந்த ஃபோட்டோலாம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதை எடிட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வரிசையாக ஸ்டேட்டஸ் போடுவேன். அப்படி போட்டால் எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அத்தனை ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி வரும். அதுக்கு பதிலாக ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் போயிட்டு லேஅவுட் ஆப்ஷனை கொடுத்து ஒரு 4-5 ஃபோட்டோ இல்லை ஒரு 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லேஅவுட் செலக்ட் பண்ணிட்டு பாட்டுக்கிட்டலாம் போட்டு ஒரே ஸ்டேட்டஸில் எல்லா ஃபோட்டோவையும் ஸ்டேட்டஸ் போடலாம். அதே போல் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட எடிட் ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. அதே போல் ஸ்டேட்டஸ் போடுறப்ப நம்ம குரூப்பையும் டேக் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கே மணி. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த நேரத்தில் லேஅவுட்லாம் வச்சு எடிட் பண்ணி போட்டால் என் ஆள் வேறு ஏதாவது பார்த்துட்டு சொல்லுவான். ஏதாவது ஃபோட்டோ வச்சு ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான் மணி.
அதான் உனக்கு சில சேஃப்டி பர்பஸ்லாம் சொல்லி கொடுத்தேன்லப்பா, அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அடுத்த ட்ரிக்ஸை கேளு, அதுவும் சூப்பரான ட்ரிக்ஸு. இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கால் பண்ணாமல் பேசலாம் தெரியுமா? கால் பண்ணாமல் எப்படி பண்ணி பேச முடியும்? அதெல்லாம் பேசலாம்ப்பா. இப்போ நீ, நான், பிரகதி, சென்னை, அபி, பையா இவனெல்லாம் வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த குரூப்பில் ஃபோன் பண்ணாலோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டாலோ அட் அ டைமில் ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் போகுமா? இப்போ இதுவே இந்த மாதிரி ஸ்வைப் அப் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோமே, ஜாயின் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ யார் யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஜாயின் கொடுத்து அவங்க மட்டும் பேசிக்கலாம். நல்லா இருக்கே மணி. இப்போ குரூப்ல ஒரு 40 பேர் இருந்தா 4 பேர் மட்டும் பேசிக்கலாமா? பேசலாமாவா? இப்போ நீ ஜாயின் கொடு. பிரகதி சென்னையா அபி ஜாயின் கொடுக்க சொல்கிறேன். எப்படி பேசுகிறோன்னு மட்டும் பாரு. பிரகதி சென்னை மணி என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட பண்ண மாட்டேன். என்ன புதுசா வாட்ஸ்அப்ல குரூப் ஃபோன் பண்ணி கால்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, ஒரு கண்டென்ட் காண்டினே. கண்டென்ட் காண்டியா? ஆமா, கண்டென்ட் காண்டி கால் பண்றாலாம் கிடையாது. என்ன மேட்டர் உண்மையை சொல்லு. இல்ல நிவேதா, நானும் ஒரு ஷூட் ஒன்று போயிட்டு இருக்கேன். நிவேதா லைன்ல. நிவேதா பேசுங்க. அண்ணே என்னென்ன பண்றீங்க? நிவேதா, நீ என்ன ஷூட்டிங்ல போய் ஷூட் பண்ணாம என்ன வேலை பார்த்து? எங்க அபி, நீ பெண் குரல்ல பேசு பாப்போம். என்னடா இதான் விஷயம். குரூப் விட்டு தூக்கியாச்சு மணி. ஓகே ஓகே, பாய் பாய் பாய். அபினேஷ் பேர்ல நான் இருக்கேன். ஐயோ அப்பா அறுத்து தள்ளிட்டான் அபினேஷ். ரைட். எப்படி இப்போ இதே குரூப்ல தான் பையாவும் இருந்தான், ஆனா அவனுக்கு ஒரு இப்படி விஷயம் நடந்ததே தெரியாது. ஸோ இந்த மாதிரி குரூப்ல ஒரு 40 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 40 பேத்துக்குமே பேச வேணாம், ஃபோன் பண்ணி பேச வேணாம். இந்த மாதிரி பேசலாம்னா நம்ம அந்த மாதிரி ஸ்வைப் அப் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் பேசணும் ஆசைப்படுறாங்களோ ஜாயின் கொடுத்து அவங்க மட்டும் பேசிக்கலாம். ஓ, அப்ப இனிமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசணும்னு இல்லை, இந்த மாதிரி ஜாலியா பேசிக்கலாம். சூப்பராக பேசலாம். இப்போ இதுவே குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபோன் பேசணும், ஆனால் அந்த ஆடியோ காலு வீடியோ காலு தொட்டான ஆகும். குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு போகுமா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, அந்த ஆடியோ இல்லைனா வீடியோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோவை ப்ளஸ் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் நம்ம குரூப்பில் பேசணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ணிட்டு நம்ம ரிங் பண்ணணும்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு மட்டும் தான் ரிங் போகும், அவங்களுக்கு மட்டும் தான் பேசும், எல்லாத்துக்கும் கால் போகாது. மணி இதுல எல்லாமே சூப்பரா இருக்கே மணி. எது யூஸ் ஆகுதோ இல்லையோ, அதுல அந்த ஒன் டைம் வாய்ஸ் மெசேஜ் இருக்கு பாத்தியா, அது எனக்கு நல்லா யூஸ் ஆகும் மணி. நல்லது. அது சரி, உனக்கு எந்த யூஸ் ஆகும்? அந்த குடும்பம் ஏன் நிவேதா கேட்குற? இந்த ட்ரிக்ஸ்லாம் எனக்கு யூஸ் ஆகுதுல, யாருக்கு பயங்கரமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன மணி சொல்ற? அட ஆமாப்பா, முன்னாடிலாம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவா, கேலரிக்குள்ளே சேவ் ஆயிரும், நான் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு ஜாலியாக எடிட்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் மாதிரி அவள் அனுப்புன வாய்ஸ் மெசேஜ்லாம் அப்பப்போ கேட்டு ஜாலியாக இருப்பேன். ஆனால் இப்போ ஒன் டைம் போட்டு அனுப்பிவிட்றா, ஒன்றுமே கேட்க முடியல. சரி விடு மணி. சரி விடு நிவேதா, என்ன பண்ணுறது, வாழ்க்கைனா அப்படி இப்படி தான் இருக்கும். சரி, பசிக்கிற மாதிரி ஏதாச்சும் வாங்கி தரியா? வாங்கி தரியா? சரி ரைட்டு, வா போவோம். எனக்கா நாளைக்கு என்ன பிடிக்கும்? வர வர ரொம்ப வழியிற நான் வழியிற